வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பாரதிய வீட்டை விட்டு துரத்த நம்ம மித்ரா வந்து ஒரு சதி திட்டம் வந்து போடுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம ஆதியோட அம்மா சாரதா அவங்க கழுத்துல இருக்க தாலியை வந்து பார்க்குறாங்க. இதை வச்சு தான் ஸ்கெட்சு போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுதாகர் கிட்ட சொல்கிறாங்க. அண்ணே இதை வச்சு என்ன ஸ்கெட்சு அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்க நேரம் சுதாகர் என்ன இதை வச்சு என்ன நீ வந்து இவங்க தாலியெல்லாம் காட்டிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் நம்ம பாரதி வந்து அந்த ஃபினான்ஸ் கடன் பிரச்சனை அவளுக்கு இருக்குல்ல, அந்த கடன் வாங்கின ஆளுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்க நகையெல்லாம் கொண்டு அடகு வைக்க போகிறா. அப்போ வந்து நம்ம இந்த சாரதா தாலியும் அந்த அடகுல சேர்த்து விடணும், கோர்த்து விடணும். இந்த தாலியை கொண்டு வச்சு இதையும் வந்து பாரதி கடன் தீக்கிறதுக்கு அடைச்சா அப்படின்னு வந்து இந்த சாரதாமாவோட தாலியை கொண்டு அடகு வச்சதாக வந்து கொண்டு வரணும். இந்த தாலி ஆதிக்கு எவ்வளவு ஸ்பெஷல், அவங்க அம்மாவோட தாலி அதையே இந்த பாரதி களவாண்டு வந்து செய்திருக்கா அப்படின்னு வந்து பாரதியை வந்து கழுத்தை குத்தி ஆதி வெளியே தள்ளி விடணும். அதுக்கு தான் இந்த ஸ்கெட்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி மித்ரா ஒரு பிளானை போட்டுறாங்க. அதை முறியடிக்கும் விதமாக நம்ம ஆதி வந்து செய்ய போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. நம்ம மித்ரா வந்து ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாரதி வந்து ஒரு வீட்டில் வந்து வாடகைக்கு இருக்க நேரம் வந்து 2 லட்ச ரூபாயை வந்து அவங்ககிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அவங்க ஒய்ஃபு நல்ல விதமாக பாரதியை சொன்னோன்னே முக்கியமாக வந்து எனக்கு 2 லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, நான் திருப்பி தரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதி வந்து கேட்க நேரம் அந்த ஃபினான்ஸ் வந்து கொடுத்து அந்த நபர் வந்து உதவி இருக்காங்க. அதே நபர் பணத்தை வாங்கிட்டு சுருட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டா அந்த வாங்கின கடனை யார் கொடுப்பா அப்படின்னு வந்து இங்கே நம்ம மித்ராவோட வீட்டில் இங்கே வந்து சண்டைக்கு வராங்க நம்ம பாரதி கிட்ட. இதை மித்ரா சுதாகர்லாம் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம பாரதி வந்து நான் கொடுத்த பணம், நீங்கள் கொடுத்த பணத்தை 1 மாதத்துக்குள்ளே நான் ரிட்டன் வந்து தந்துடுறேன் அப்படின்னு வந்து அந்த நபர்கிட்ட சொல்லி, அண்ணன் கவலைப்படாதுங்க, உங்கள் பணத்தை நான் தர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இதை எப்படி அவள் புரட்ட போகிறா, இதில் எதையாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு வந்து காவல் இருக்கிறாங்க மித்ரா. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம பாரதியோட பாட்டியை பிடிச்சி, பாட்டி எனக்கு நகையெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதை கொண்டு அடவு வைக்கணும், அடவு வச்சு அதில் வர ரூபாயை கொண்டு நான் அந்த கடன் வாங்கின அந்த நபருக்கு உள்ள பணத்தை செட்டில் பண்ணிடலாம் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாரதி வந்து சொல்லுறாங்க. இதை கேட்டதை சரி, முதல்ல அந்த ஆளுக்குள்ள பணத்தை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு வந்து நம்ம பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தான் பாட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இந்த நகையை கொண்டு அடவு வைக்கணும், நீங்கள் கொண்டு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்த நம்ம மித்ரா தந்திரமாக யோசிச்சுட்டு இருக்கவங்க இதில் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணணும்னா நம்ம ஆதியோட சென்டிமெண்ட் சீனை கவுக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அதோட சுதாகரை கூட்டு, அண்ணே ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், என்ன பிளான் மித்ரா சொல்லு இது வந்து அப்படின்னு வந்து கபோர்டை திறக்கிறாங்க. அங்கே சாரதாம்மா அவங்களோட ஃபோட்டோ இருக்குது. அதை காட்டி அது அதிலே வந்து அவங்க தாலி வந்து தொங்குது. என்ன இது ஆதியோட அம்மாவோட ஃபோட்டோயே எதுக்காக இங்கே வச்சுருக்கா அப்படின்னு சொல்லுவேன். எல்லாம் காரியமாக தான், அவங்க தாலி என்ன இருக்குது, இந்த தாலியை எப்படியாவது அந்த அடவு நகையோட சேர்க்கணும், அதோட தாலியை காணலை அப்போனா வந்து இப்போ தான் வந்து பாரதி கொஞ்சம் நகையில் கொண்டு அடவு வச்சு அவள் வாங்கின கடனுக்காக, அப்போ இந்த நகையை அவள் எடுத்திருப்பா அப்படின்னு வந்து அதில் நம்ம பாரதியோட முகத்திரையை வந்து இந்த கிழிக்கணும், இந்த நம்ம ஆதி முன்னாடி போட்டு உடைக்கணும், இவ தான் திருடி அங்கே கொண்டு கொடுத்துருக்கா அப்படின்னு வந்து தெரிய வரேன்னா, அதோட எங்கள் அம்மா நகையே நீ கை வச்சிட்டியா பாரதி, இப்படின்னா கீழ்த்தனமாக இவ்வளோ சீப்பானவங்கன்னு நினைக்கல, ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்துனா இதுக்கு மேலே திருடு அப்படி இப்படின்னு வந்து நீங்கள் நடந்துக்கிடுவீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கழுத்தை குத்தி வெளியே தள்ளணும். பாரதியே வந்து ஆதி வந்து கழுத்தை குத்தி வெளியே தள்ளணும் அப்படின்னு வந்து மித்ரா போட்டு வச்சுருக்காங்கங்க ஸ்கெட்சு. ஆனால் நம்ம ஆதிக்கு நல்லாவே தெரியும், என்னோட மனைவி பாரதி அவங்க வாயால் எப்படியாவது வந்து நான் வந்து எதுக்காக வந்து பழசெல்லாம் மறந்தேன், உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதி வாயால் உண்மை வர வைக்கிறதுக்காக தான் நம்ம ஆதி வந்து சைலண்டாக இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா நம்ம மித்ரா எப்படியாவது பாரதி
எப்படியாவது வெளியே தலை நான் கழுத்தை குத்தி அப்படின்னு வந்து பயங்கரமான ஸ்கெட்சை போட்டு வந்து நம்ம மித்ராவும் சுதாகரும் வந்து ஐடியா பண்றாங்க. நம்ம பாரதியோட பாட்டியும் நம்ம பாரதி கொடுத்த நகைகளை கொண்டு வந்து அடவு வைக்கிறாங்க. அடவு வைக்க போய் வந்து பாக்குறாங்க. அதே நேரம் மித்ராவும் இந்த நகையை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இது அந்த நகையோட அவங்க இப்பதானே அடகு வச்சுட்டு போனாங்க, அவங்களோட நகை தான், அதுல வந்து லிங்க் ஆக்குறாங்க அவங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து வந்து இதையும் வந்து சேர்த்து விட்டுறாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோம்னா ஆதி கிட்ட வந்து ஆதி வந்து பாரதிக்கு மேல கோவப்படணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இந்த வேலையை செய்துக்கிட்டு மித்ரா வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி சைலண்டை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கடத்தை வந்து முடிக்கிறதுக்கு இந்த ரூபாயை இப்போவே கொண்டு அவருக்கு கையில் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாரதி அந்த பாட்டி அடகு வச்சு கொண்டு வந்த அந்த ரூபாயை தூக்கிக்கிட்டு கொண்டு போகிறாங்க. அவங்க கிட்ட கொடுக்க போக நேரத்தில் தான் பாரதி அந்த ரூபாயை 2 லட்சம் ரூபாயை எடுத்துகிட்டு போக நேரம் எங்கே பாரதி போகிறீங்க அப்படின்னு வந்து மித்ரா வந்து கேட்குறாங்க. எங்கே போகிறேன், அந்த கடன்காரங்களுக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டியது என்னோட நகைகளை வச்சு தான் நான் இப்போ வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய நகை உங்கள்கிட்ட எங்கே உண்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மித்ரா வந்து பாரதியை தூக்கி வாரி போடுறது மாதிரி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அதோட பார்த்தோன்னா ஆரி உங்கள் அம்மாவோட ஃபோட்டோவில் இருந்த தாலியை வேற இப்போ காணலை, அப்போ வந்து இந்த பாரதி தான் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க. ஐயோ நான் போய் உங்கள் அம்மாவோட இதை நான் தொடலை, நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அது எங்கே போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆரியின் சென்டிமெண்ட் சீனை நம்ம மித்ரா வந்து டச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். எங்கே போச்சு அது காணலைன்னா இந்த வீட்டில் இருக்கவங்க தானே பண்ணியிருக்கணும், பாரதி இந்த வீட்டில் தானே இருக்கா, வேற எங்கே இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதி மீது பழியை உருட்டிதெல்லாம் பார்க்குறாங்க நம்ம மித்ரா. ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஆதி ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நிச்சயமாக வந்து பாரதி அப்படிப்பட்டவங்க இல்லை, நல்லாவே தெரியும், அவள் என்னோட மனைவி, அப்படி இருக்க நேரம் எங்கள் அம்மாவோடதில் அவளை வந்து எடுத்திருக்க வாய்ப்பில்லை, வேணும்னு தான் வந்து மித்ரா பண்ணுறாங்க. மித்ராவுக்கும் இவங்களுக்கும் என்ன ட்ராக் ஓடிட்டு இருக்குன்னு தெரியலை. கண்டிப்பாக மித்ரா வந்து நம்ம பாரதியை சூழ்ச்சி பண்ணி வேணும்னு சிக்க வைக்க தான் இந்த வேலையில் வந்து இறங்குறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஆதி வந்து நினைக்கிறாங்க. போதும் மித்ரா, இவங்களை சந்தேகப்படதை விட்டுருங்க, கண்டிப்பாக வேற என்னமோ நடந்திருக்கு, அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஆனால் நிச்சயமாக வந்து பாரதி எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. அதோட பார்த்தோன்னா மித்ரா இதில் வேற ஆதி வந்து பாரதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு வந்து கோபிச்சுக்கிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஆதி வந்து நினைக்கிறாங்க இவ்வளோ பெரிய பழியை மித்ரா உருட்டி தள்ள போகிறவ இந்த வீட்டை விட்டு போகாமல் என் கூடவே இந்த பாரதி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னு தெரியலை, கண்டிப்பாக வந்து உண்மையை சொல்லதுக்கும் தயங்குறாங்க. எதுக்காக நான் இவங்களை விட்டுட்டு போனேன் அப்படின்னு வந்து தெரியல. ஆனால் வந்து மித்ரா பயங்கரமான ஆளாக தான் இருக்காங்க. எதையாவது பண்ணி பாரதியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஸ்கெட்சு. ஆனால் அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் கண்டிப்பாக பாரதியை நானும் சேர்ந்து வாழறதுக்கு, என் குழந்தைங்களோட வாழறதுக்கு ஒரு வழியை பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆதி வந்து தன்னோட மனைவி பிள்ளைங்க வாழணும், அதுக்கு வந்து இங்கே இவ்வளோ அவமானத்தை இனி பாரதி வந்து சுமக்கக்கூடாது, இங்கேருந்து சீக்கிரமாக பாரதியை கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு வந்து மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து நம்ம ஆதிக்கு வரும்.